அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 தேர்தல் பரப்புரை சங்கம நிகழ்வினை 2 நிமிட மௌன பிரார்த்தனைகளோடு ஆரம்பிக்கும். இன்றைய தேர்தல் பரப்புரை சங்கம நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் அனைவரையும் பொதுவாக வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் 2025 அந்த பரப்புரை களம் சூடு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் மக்கள் ஒரு குழப்பத்தோடும் வேட்பாளர்கள் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடும் காத்திருக்கின்ற தருணம். மக்கள் குழப்பத்தோடும் இருக்கின்றார்கள் என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் மக்களுக்கு தெரிந்தவர்கள், மக்களோடு நன்கு பழகியவர்கள், அவர்களுக்கு மிக பரிச்சயமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே யாருக்கு வாக்களிப்பதற்கு ஒரு குழப்பத்தோடு மக்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறான மக்களுக்கு தங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான செயற்பாடுகளை எடுத்து விளக்கி அந்த மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து இந்த 2025 ஆண்டு உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் தங்களை ஒரு பிரதிநிதித்துவத்தில் இணைப்பதற்கான ஒரு நோக்கோடு இன்று வேட்பாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வானது நமது தமிழ்நாட்டின் சனசமூக நிலையத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மக்களுக்குரிய போதிய விளக்கத்தினையும் வேட்பாளர்களினுடைய அந்த எதிர்பார்ப்பு, மக்களுக்கு தங்களினுடைய எதிர்கால செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய தமிழ்நாடு சனசமூக நிலையமானது ஒரு பொது சமூக அமைப்பாக இருப்பதால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது எந்த ஒரு தனி மனிதருக்கோ ஆதரவு வழங்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய தமிழாலயம் சனசமூக நிலையம் சார்பாக இந்த 7ஆம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களையும் அழைத்து அவர்களுக்கு கூடாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெளிவுகளை கொடுத்து சரியான ஒரு தலைவரை எங்களுடைய பிரதேச சபைகளை தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது ஒரு சமூக அரசியல் என்பதை விட ஒரு சமூகத்துக்கான அபிவிருத்தி என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். ஆகவே இங்கு பேசப்படுகின்ற அதிகமான விடயங்கள் அரசியல் என்பதை விட எங்களுடைய சமூகத்தின் அடுத்த கட்ட அபிவிருத்திக்கான தேவைகளை வெளிப்படுத்துவது என்பதுதான் பிரதான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள், எங்களுடைய மக்களுக்கான தங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு அந்த தெளிவினை வழங்குவதற்காகவும் வந்திருக்கின்ற வேட்பாளர்களுக்கு நாங்கள் சில அன்பான நிபந்தனைகளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான தெளிவுகளை நீங்கள் மக்களுக்கு வழங்குவதற்காக உங்களுக்கு 15 நிமிடங்கள் வழங்கப்படும். அதிகபட்சம் 15 நிமிடங்கள். அதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய விடயங்களை தெரிவிக்க முடியும். ஒருவர் அதிகமாக 15 நிமிடங்களை தான் எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய மக்களுக்கான உங்களுடைய கருத்துக்களில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு வேட்பாளரையோ அல்லது ஒரு கட்சியையோ விமர்சிப்பது என்பது இங்கே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் சார்ந்த கொள்கைகளை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்பதை விட மக்களுக்கான எங்களுடைய அடுத்த கட்ட அபிவிருத்திகளை தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வேட்பாளர்களுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் இப்பொழுது இந்த வாய்ப்பினை வழங்குகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் குலுக்கல் முறையில் தான் நாங்கள் வேட்பாளர்களுக்கு கூட தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த 7ஆம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த தகவல்கள் தெரியப்படுத்தி அவர்களினுடைய ஆதரவோடும் அனுமதியோடும் இந்த ஒன்று கூட நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம்.
ஒழுங்கமைத்திருந்த சந்தர்ப்பத்திலும் 2 வேட்பாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இனிய வேட்பாளர்களுக்கும் நாங்கள் அழைப்புகள் எடுத்து அவர்களை தொடர்பு கொள்ள காத்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி சபையில் ஒரு பிரதிநிதித்துவத்தை பெறுகின்ற போது தன்னுடைய எதிர்கால செயற்பாடு என்னவாக இருக்கும் என்பதை கூறுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற முன்னாள் தவிசாளர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளரும் தற்போதைய வேட்பாளருமாகிய தியாகராஜா நிரோஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஏற்பாட்டாளர்களே, இங்கே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் வேட்பாளர் உமாகாந்த் அண்ணன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இது ஒரு வேட்பாளர் தன்னுடைய பயணம் தொடர்பாக எவ்விதமான கடந்த கால செயற்பாடுகளை மேற்கொண்டார், எதிர்கால செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லையார் என்று தெரிவிக்கின்ற கூட்டம் என்ற அடிப்படையிலே வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, நாங்கள் முதலிலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிரதேசத்திலே நாங்கள் கடந்த காலத்திலே 5 ஆண்டுகள் இந்த பிரதேச சபையினுடைய ஆட்சி நிர்வாகத்தை திறன்பட ஊழலற்ற முறையிலே தெளிவான சிந்தனையுடன் தமிழ் தேசிய கருத்தோட்டத்துடன் கொண்டு சென்றிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்று மீண்டும் ஒரு தேர்தலுக்காக வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு கேள்வி இருக்கும். இவர் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக என்ன விடயங்களை முன்னெடுத்தார் என்பது தொடர்பாக ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளிடத்திலே நாங்கள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை பொருட்படுத்த பின்னர், அதாவது வலிகாமம் கிழக்கினுடைய உட்கட்டுமான வசதிகள் என்று சொல்லக்கூடிய சந்தைகளுடைய அபிவிருத்தி, அதாவது புதிய சந்தை ஒன்றை புத்தூரிலே ஸ்தாபித்தது என்னுடைய எண்ணக்கருவின் பிரகாரம். அதையொத்ததாக அச்சுவேலி சந்தையை முழுமையாக கட்டி எழுப்பி இருக்கின்றோம். அதுபோன்று புதிய அதாவது வலிகாமம் கிழக்கிற்கென்ற ஒரு விளையாட்டு மைதானத்தை நீர்வேலி பிரதேசத்திலே என் மீது கொண்ட பற்றுறுதியின் காரணமாக கந்தசாமி தேவஸ்தானத்திடமிருந்து ரோட்டுக்கரையிலே நிலத்தை பெற்று அந்த சிறுவர் மைதானத்தை கட்டியெழுப்பி வருகின்றோம், சிறுவர் பூங்காவை. அதுபோன்று முன்பள்ளிகள், சிறுவர் முன்பள்ளிகளை மாடர்ன் நர்சரிஸ் என்று சொல்லக்கூடிய நவீன முன்பள்ளிகளை அமைத்திருக்கின்றோம். அதுபோன்று பிரதேசத்தினுடைய வருமான அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கின்றோம். அதுபோன்று தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிக்கும் அதனை பாதுகாப்பதற்கும் அதனுடைய இருப்புக்கும் பாதுகாவலர்களாக இருந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்திலே இது ஒரு வட்டாரத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஒருவரை நிறுத்திய கூட்டம் என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த வட்டாரத்திலே என்ன விடயங்கள் செய்தீர்கள் என்று. அந்த அடிப்படையிலே நான் அவற்றையும் பட்டியலிட வேண்டியவனாக இருக்கின்றேன். அந்த பட்டியலிடுகை எதுவாக இருந்தால், இந்த வட்டாரத்திலே நான் அதாவது இந்த சனசமூக நிலையம் தமிழாலயத்திலே என்று பேசிக் கொண்டிருப்பதன் அடிப்படையிலே அதிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த சனசமூக நிலையத்திற்கு கீழாக என்னுடைய காலப்பகுதியிலே சங்கலை வீதியை புனரமைத்திருக்கின்றேன், இறுதியில் இருந்து பேசி வருகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக தாமுகந்தையா வீதியை புனரமைத்திருக்கின்றேன். தாமுகந்தையா அவர்கள் ஒரு முன்னாள் போராளி என்ற அடிப்படையில் அவருடைய லட்சியங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக அந்த வீதிகளை புனரமைக்க நடவடிக்கை எடுத்திருந்தேன். இவற்றுக்கு அப்பால் இந்த மண்டபத்திலே பல்வேறுபட்ட தியாகங்கள் ஈடேறிய மண்டபம் என்ற காரணத்தின் அடிப்படையிலே என்னுடைய பதவிக்கு பின்னரான காலத்திலும் என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய பிரத்யேக நிதி ஒதுக்கீட்டில் என்னுடைய பரிந்துரைகளின் பிரகாரம் 2 லட்சம் ரூபாய் வரையிலே இந்த மண்டபத்தினுடைய புனரமைப்புக்காக ஒதுக்கி இருக்கின்றேன், அருகிலே இருக்கின்ற மண்டபத்திற்காக. இதற்கு அடுத்தபடியாக விக்னேஸ்வரா மைதானத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சில லட்சங்களை, அதாவது குறிப்பிட்ட 2 லட்சத்துக்கும் 1.5 லட்சத்துக்கும் இடையில் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பெறுமதி அளவிலே நான் ஒதுக்கி இருக்கின்றேன் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய பரிந்துரையின் பிரகாரம். இதே நேரத்திலே கடந்த காலத்திலே என்னுடன் பயணித்த இந்த பிரதேசத்திலே பிரதேச சபை உறுப்பினராக பயணித்த நவரத்ன மன்னன் அவர்களுடைய பங்களிப்பையும் பெற்று என்னுடைய வழிகாட்டலிலே இந்த பிரதேசத்திலே நீண்ட காலமாக மக்கள் சென்று வர முடியாதிருந்த விக்னேஸ்வரா மதகு என்று சொல்லக்கூடிய பல உணவு இயந்திரங்கள், பல விபத்துக்கள் இடம்பெற்ற பாலத்தினை கட்டியமைத்திருக்கின்றோம். அவ்வாறாக செயற்பட்ட நிலைமையிலே அதற்கு அடுத்தபடியாக விக்னேஸ்வரா வீதி மீள்தாரடலை
என்னுடைய கட்சிகளின் தலைவர்களில் ஒருவரான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்களுடைய உதவியை பெற்று நான் அந்த விக்னேஸ்வரா வீதியை மீள்தாரல் செய்திருக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக புத்தூர் குமரகுருபரன் சனசமூக நிலையத்தை எடுத்தால் அவர்களுக்கான ஒளிபெருக்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். அதுவும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரத்யேக நிதி ஒதுக்கீட்டை என்னுடைய பரிந்துரையின் பிரகாரம் பெற்று, அதுபோன்று அங்கும் குமரகுருபரன் வீதி, அதை ஒத்ததாக அதன் அருகிலே இருக்கின்ற உபவீதி ஒன்று, அதே நேரத்தில் அரசடி வீதியை கொழும்பில் சென்று பிரிதொரு திணைக்களத்திலிருந்து மிச்சமாக இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே மிச்சமாக இருக்கின்ற நிதியை பெற்று வந்து நான் அந்த புனரமைப்பை செய்திருக்கின்றேன். இவற்றுக்கு அப்பால் பார்க்க போனால் தொடர்ச்சியாக பேக்கரி ஒழுங்கை புனரமைப்புக்காக என்னுடைய பதவிக்கால நிறைவிலும் கூட நான் 4 மில்லியன் ரூபாய் இருப்பிலே வைத்துவிட்டு சென்றிருக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரதேசத்திலே இங்கே இருக்கின்ற ஊரணி என்கின்ற எங்களுடைய புத்தூர் கிழக்கு பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய ஊரணி பிரதேசத்திற்குடைய விடயங்களை எடுத்துக்கொண்டால், ஊரணி பிரதேசத்திற்கு குடிநீர் விநியோகம் நான் பதவியேற்கின்ற காலகட்டத்திலே நிறுத்தப்பட்டு இருந்தது. அந்த நிறுத்தப்பட்ட குடிநீர் விநியோகத்தை உடனடியாக ஆரம்பித்து நான் முழுமையாக முன்னின்று அங்கே வாகன போக்குவரத்துகளுக்கு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உடனடியாக அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு சப்பாத்துகளை கலட்டிவிட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு அந்த பாலங்களை அமைத்து 2 வீதிகளையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி ஒதுக்கீட்டிலே அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சரஸ்வதி வீதி எனப்படுகின்ற இந்த கலைவாணி வீதியை நாங்கள் புனரமைப்பதற்கு திரு விஷ்ணு அவர்கள் என்னிடம் முன்வைத்த கோரிக்கையின் பிரகாரம் அது ஒரு உடனடியாக கிடைக்கப்பெற்ற ஒரு நிதியுதவியை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் பயன்படுத்தி நான் புனரமைத்திருக்கின்றேன். அதுபோன்று கலைவாணி சரசமூக நிலையத்திற்கும் ஒளிபெருக்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். அதுபோன்ற சரஸ்வதி சரசமூக நிலையம் இருக்கின்றது. அந்த சரசமூக நிலையத்திலே அந்த குழந்தைகள் வெள்ளத்திலே மூழ்கின்றார்கள், அவர்களுடைய கால்கள் எல்லாம் சிறங்குகள் வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நான் அந்த குழந்தைகளுக்காக மண் பெறுவதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு பின்னர் அதற்காக மண்ணை பெற்று வந்தோம். ஆனால் அந்த மண்ணிலே உவர்ப்பு தன்மை இருப்பதன் அடிப்படையிலே அவர்கள் பெரிதொரு மாற்றங்களை செய்து கொண்டார்கள். இதே நேரத்திலே என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் பிரகாரம் அந்த சரஸ்வதி முன்பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் இடைப்பட்ட நிதியுதவியை குழந்தைகளுக்கான தளபாடத்திற்காக உதவி இருக்கின்றேன். அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய குருநாதர் சன சமூக நிலையத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 70 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாத பெரிய நாகதம்பரான் வீதி பல்வேறுபட்ட அரசியல் தலைமைகளால் ஏமாற்றங்களுக்கு உள்ளாகிய நிலையிலே அவர்கள் என்னிடம் நேரடியாக அணுகியதை அடுத்து நான் அதாவது பல்வேறுபட்ட நிதி மூலங்களை பெற்று அந்த வீதியை அன்றைய நாட்களிலே 70 லட்சம் ரூபாய் செலவிலே புனரமைத்திருக்கின்றோம். அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் வீதி, அடுத்தது அது மத்திய சரசமூக நிலையத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வீதி, அந்த வீதியை மிகுந்த சிரமங்களுக்கு இடையிலே நான் புனரமைத்து கொடுத்திருக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் வரவு செலவு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கலனாருடைய நிதி ஒதுக்கீட்டின் பிரகாரம் குருநாதர் தேவஸ்தானத்திற்கு 2 லட்சம் ரூபாயும், அதே நேரத்திலே இந்த மத்திய சரசமூக நிலையத்தினுடைய அதற்குரிய பாதுகாப்பு வேதிகள் அமைப்பதற்கு 2 லட்சம் ரூபாயையும் 1.5 லட்சம் என்று நினைக்கின்றேன். அந்த 2 லட்சத்துக்கும் 1.5 லட்சத்துக்கும் இடையில அந்த ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக இது போன்று குருநாதர் சரசமூக நிலையத்திற்கு குழந்தைகள் கல்வி கற்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இதே நேரத்திலே என்னுடைய பதவி காலத்திலே செய்ய வேண்டிய பணிகளாக இருக்கக்கூடிய வலிகாமம் கிழக்கை ஒரு ரம்யமான பிரதேசமாக மக்கள் நன்கு வாழக்கூடிய ஒரு தேசமாக மாற்றுவதற்காக என்னால் என்ற பயணங்களை நான் செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அதற்கு அடுத்ததாக சில விடயங்களை நான் இங்கே எழுத்து கணக்கிலே வைத்து பேசுபவன் அல்ல எந்த கட்டத்திலும். ஏனென்றால் அதிகமான கூட்டங்களை பேச வேண்டும். எங்களிடத்திலே 30 நாட்களுக்கு பின்னர் தான் எங்களுக்கு நீதிமன்ற அனுமதி கிடைத்தது. கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளான விடயம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் இலங்கையினுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற விதத்திலே எங்களுக்கான தேர்தல் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இப்போது நாங்கள் ஒரு 7-8 நாட்களாகத்தான் பிரச்சார முயற்சிகளிலே இந்த கிராமத்திலே ஈடுபட்டு வருகின்றோம். அதுபோன்று தனிநபர்களாக அவரவருக்கு என்னுடைய பிரதேச சபை தவிசாளர் என்ற கடமை பிறப்புக்கு அப்பால் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக நான் சேவையாற்றி இருக்கின்றேன். ஆனால் அவை அனைத்தையும் நான் பட்டியலிடுவது என்பது ஒரு தனிநபர்களுடைய ரகசியங்களை வெளியிடுவதாக இருக்கும். என்னுடன் பணியாற்றிய எத்தனையோ பேர் அசைல கோரிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடத்துக்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். சர்வதேச அளவில் கூட எந்த கிராமத்திலே
நான் இன்னும் ஒரு மேலோக்கியமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த கிராமத்திலே நான் கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய காலத்திலே நான் இந்த பிரதேசத்திலே போட்டியிட கேட்ட போதும் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலகட்டத்திலே மேலும் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக நான் அருகில் உள்ள, அதாவது அருகில் உடும்புராயிலே இருக்கின்ற கிராமத்திலே போட்டியிட்டு தான் அந்த மக்களிடத்திலே வெற்றி பெற்றேன். தொடர்ச்சியாக ஆனால் இந்த கிராமத்திலும் உயர்வான சேவைகளை எங்களால் வழங்க முடிந்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது எங்களுடைய, நீங்கள் கேட்கலாம், இவைகள் அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், தமிழ் தேசிய ரீதியாக நீங்கள் என்ன விடயங்களை கொண்டு நடத்தினீர்கள் என்றால், உங்களுக்கு தெரியும் இன்று பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் விகாரைகள், பௌத்த ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நான் இந்த நிலாவரையிலே அமைக்கப்பட்ட பௌத்த விகாரையை நான் தடுத்திருக்கின்றேன். அந்த விகாரையை தடுத்தமைக்கு எதிராக எனக்கும் திரு சுபாஷ் சட்டத்தரணிக்கும் எதிராகத்தான் பல்வேறுபட்ட வழக்குகள், அதில் எனக்குத்தான் பிரதான குற்றவாளியாக, அதாவது குற்றச்சாட்டப்படுபவராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய தனிப்பட்ட வழக்காக இன்று முன்னெடுக்கப்படுகின்றன. குறைந்தது என்னும் 6 வழக்குகள் வரையில் எனக்கு முழுமையாக நிலுவையில் இருக்கின்றது. அந்த பௌத்த விகாரையை முழுமையாக என்னுடைய முயற்சியை நான் தடுத்திருக்கின்றேன். ஆனால் வடக்கு கிழக்கிலே எத்தனையோ பிரதேசங்களிலே பிரதேச சபைகளால் அந்த விகாரைகளை தடுக்க முடியவில்லை என்ற உண்மைகளையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொல்லியல் திணைக்களத்துடனும் போலீசாருடனும் ராணுவத்தினருடன் கடுமையாக மோதி இருக்கின்றேன். இவை மட்டுமல்ல, என்னுடைய தேசத்தின் இருப்புக்காக எத்தனையோ பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். மத்திய அரசாங்கம் எங்களுடைய உரிமைகளை மீறிய போது அவற்றுக்காக என்னை கைது செய்வதற்காக கூட பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இன்றும் நான் 4 வழக்குகளிலே பிணையிலே நிற்கின்றேன். அதுதான் உண்மை. என்னுடைய இந்த கிராமத்திலே, இந்த இடத்திலே நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த மக்களிடத்திலே ஒரு தேசிய உணர்வு இருக்கின்றது. ஒரு தமிழ் மக்களுடைய, தமிழ் மக்கள் ஒரு அபிலாஷையுடன் சமஷ்டி கோரிக்கையுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் சிலர் இங்கே சென்று சொல்லுகிறார்கள், அவர் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்து கொண்டுதான் இந்த விடயத்தை செய்தார்கள். உண்மையிலே நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அனுரகுமார் அவர்கள் நிதி ஒதுக்க மாட்டேன் என்ற போது நான் உட்பட இங்கே என்னுடன் இருக்கின்ற சக வேட்பாளர், தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் உமாகாந்த் அண்ணன் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய, வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சுமந்திரன் ஐயா உட்பட பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்தோம். அவ்வாறாக முன்வைத்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவாக சொன்னோம், ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கு தான் முழுமையான நிதி அதிகாரம் இருக்கின்றது. ஒரு பிரதேச சபையினுடைய நிறைவேற்று அதிகாரி தவிசாளர், ஒரு ஜனாதிபதிக்கு அடுத்த நிறைவேற்று அதிகாரம் பொருந்திய ஒருவராக தவிசாளர் இருக்கின்றார் என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையிலே தவிசாளரான நான் இந்த விடயங்களிலே சிரத்தை எடுத்ததன் நிமித்தம் என்னுடைய வரவு செலவு திட்டங்களை தயாரித்ததன் மூலம்தான் இந்த விடயங்களை சாத்தியமாக்க முடிக்கின்றது. மன்னிக்க வேண்டும். இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றன. அப்படியாக அடுத்ததாக பார்த்தால், அச்சடு முதல் இந்த வெளிகாமம் கிழக்கு வரையில் எத்தனையோ மாவீரர் தினங்களை அனுஷ்டிப்பதற்கான வழக்குகளை நான் எதிர்கொண்டு வென்றிருக்கின்றேன். நீதிமன்றத்திலே என்னிடத்திலே அங்கையன் போன்ற அரசியல்வாதிகள் மண்டியிட்டு இருக்கின்றார்கள். அவ்வாறாக எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஏன் மற்றும் பல பிரதேசங்களில் நடக்காத விடயங்கள் எங்கே நடந்திருக்கின்றது என்று சொன்னால், அதிலே எங்களுடைய முயற்சி காரணமாக இருக்கின்றன. நான் மட்டுமல்ல, என்னுடைய பிரதேச சபையிலே இருக்கக்கூடிய நான் 38 உறுப்பினர்களை தான் சொல்லுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய பிரதேசத்தை இன்றும் எனக்கு நான் விட்டு சென்ற பல பணிகள் முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் கூட நான் பல்வேறுபட்ட இடத்திலே இந்த மண்டபத்தில் வைத்து கூட துவிச்சக்கர வண்டிகள் வழங்குகின்ற நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள் இடத்திலே நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு நிலத்தை பிரதேச சபைக்கு தாருங்கள், நான் பிரதேச சபையினால் அரசு முன்பள்ளி ஒன்றை அமைத்து சரியாக சகல விடயங்களையும் மக்களுக்குரிய விடயங்களை சேவையாற்றுகின்றேன் என்று கேட்டிருக்கின்றேன். அதுபோன்று இந்த பிரதேசத்தை சுத்தமாக இன்று நான் ஒரு சவால் மிக்க ஒருவராக இருக்கின்றேன். நான் கேட்டிருக்கின்றேன், அதாவது இந்த மண்ணிலே எங்களுடைய பிரதேச சபையிலே ஏதாவது ஒரு ஊழல் இருந்தால் அரசாங்கம் வழிகாட்ட முடியும் என்று சவால் விட்டிருக்கின்றேன். அந்த சவாலுக்கு கூட அரசாங்கம் பதிலளிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த கூட்டம் என்பது உண்மையிலேயே நல்ல விடயம். நீங்கள் ஒழுங்கமைப்பதாக இந்த கூட்டத்தை செய்திருந்தீர்கள். ஆனால் நான் என்னுடன் அதாவது உறவு நிலையில் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற பலரும் இருக்கின்றார்கள். அனைத்து கட்சிகளுடன் நான் ஒன்றித்தவனாக இருக்கின்றேன். ஏன் இன்று காலையில் கூட சைக்கிளிலே போட்டியிடக்கூடிய தம்பியுடன் பேசிய போது அவர் எனக்கு சொன்ன பதில், அவர் நினைத்திருந்தார் திரு பிரபு அவர்கள் தமிழரசு கட்சிக்காக பிரச்சாரம் செய்கின்ற நிலைமையிலே அவர் தான் இந்த இடத்திலே தலைமை தாங்க போகின்றார் என்ற அடிப்படையிலே அவர் மறந்திருந்தார்.
தான் பெற முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு கட்சி சார்ந்தவராக இருக்கின்ற நிலைமையிலே அவ்வாறான ஒருவர் நடுவராக இருந்து கொண்டு நான் பெற முடியாது என்று, ஆனால் இந்த இடத்திலே வேறு ஒருவர் தலைமை தாங்கியதை நான் வரவேற்கின்றேன். அடிப்படையிலே இந்த பிரதேசங்கள் எங்களுடைய தாயக மக்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய விடுதலையையும் சவால் மிக்க அபிவிருத்தியையும் கொண்டு நடத்தக்கூடியவை. நாங்கள் ஒருவருக்குமே மத்திய அரசாங்கத்திடம் கையேந்த வேண்டியதில்லை. நான் தவிசாளராக இருந்த சில அனுபவங்களை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு கூட தவிசாளர் தான் அனுமதி அளிக்க வேண்டும். ஆகவே இந்த தவிசாளருடைய அதிகார ரீதியாக நீங்கள் தெளிவான புரிதலை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நான் எனக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்குத்தான் வாக்களியுங்கள் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள இடத்திலே நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு அப்பாற்பட்ட சக்திகளை நிராகரியுங்கள், அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். நான் அதற்காக இன்று ஜாழ்ப்பாண மட்டத்திலே, அதாவது சர்வதேச ஊடகங்களிலே, நேற்று இன்றும் கூட ஐபிசி ஊடகம், அதே நேரத்திலே டான் டிவி உள்ளிட்ட ஊடகங்களிலே நண்பர்பட்ட விவாதங்களிலே நடத்தி வந்தேன். நன்றி. என்னுடைய நேரம் நிறைவடைந்ததாக கருதுகின்றேன். எனவே நீங்கள் என்னுடைய கருத்தை கட்டமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அந்த அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னம் சார்பாக ஏழாம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற திரு தினா நிரோசன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, அடுத்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் சார்பாக போட்டியிடுகின்ற திரு சினா உமாகாந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அவருடைய எதிர்கால இந்த மக்களுக்கான சேவை தொடர்பான விளக்கங்களை மக்களுக்கு வழங்குவதற்காக இந்த வேட்பாளர் ஒன்றிணைப்பு சங்கம நிகழ்ச்சியிலே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று என்னுடன் சக வேட்பாளராக இங்கு வந்திருக்கின்ற சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற தவிசாளர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்ணிலே எமக்காக மரணித்த மக்களுக்காகவும் மைந்தர்களுக்காகவும் கைசாய்த்து நான் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் இன்று நாம் அனைவருமே ஒன்றிணைந்த ஒரு சமூகமாக, ஒன்றிணைந்த ஒரு வலுவான நிலையில்தான் நாம் முன்னர் இருந்திருந்தோம். அந்த நிலையிலே நாம் ஒன்றிணைந்த ஒரு சக்தியாக, ஒருமித்த ஒரு சக்தியாக, ஒரு சின்னத்தில் போட்டியிட்டு நாம் பெரும் ஆசனங்களை பெற்று அவர் இந்த இடத்திற்கு தவிசாளராக வந்திருந்தோம், அவரை நியமித்திருந்தோம். நாம் அனைவருமே ஒரு கட்சியாக நின்று ஒரு சின்னத்தில் போட்டியிட்டு நாம் வெற்றி பெற்று அவரை தவிசாளராக அந்த இடத்திலே இருத்தி இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்வதற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியிருந்தோம். அந்த தளத்தில் இருந்து கொண்டு அவர் பல சேவைகளை இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச மக்களுக்கு செய்துள்ளமை நாங்கள் அறிந்த ஒரு உண்மைதான். ஏனெனில் அந்த ஆசனத்தில் இருக்கும் போது நாம் வெற்றியிட்ட இந்த சின்னத்துக்கு ஊடாக வந்தவோ, அந்த சின்னத்திற்கு ஊடாக வந்த அந்த ஆசனத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்தந்த நேரங்களில் செய்ய வேண்டியது அது இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு பொறுப்பான கடமையாகும். அது யாரும் விடுபட முடியாது. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், ஆரா இருக்கலாம். அந்த வகையில் பல கடமைகளை அவர் அந்த தருணத்தில் அந்த காலப்பகுதியில் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த காலத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருந்திருக்கிறது. அதை அவர் ஓரளவு செய்திருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் சில நேரங்களில், சில காலங்களில் சில தேவைகள் எம்மால் எதிர்பார்க்கப்பட்டது இந்த சபைக்கூடாக செய்ய முடியாமல் போனது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவமாகத்தான் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் இந்த இடத்தில் பல வேலை திட்டங்களை செய்து வந்த போதிலும் எம்மால் எதிர்பார்க்கப்பட்ட வேலை திட்டங்கள் பல குறைகளாக காணப்படுகின்றன. மக்கள் எதிர்பார்த்த சில வேலை திட்டங்கள் நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றன. ஆனால் பல இடங்களில் பல வேலை திட்டங்கள், பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது உண்மைதான். ஆனால் நாம் எதிர்பார்த்த வேலை திட்டம் இங்கே பல இடங்களில் குறையாக வந்து எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமாகவும் இருந்திருக்கின்றதை யாரால் மறக்க முடியாது.
சுருக்கமாக சொல்ல போனால் நான் பிறந்தது அறிவழி மண்ணிலே பிறந்து அறிவழி மண்ணிலே வாழ்ந்து இந்த புத்தூரிலே வாழ்ந்து இன்று இந்த மண்ணுக்கில் இருந்து கொண்டே போட்டியிடுகின்றேன். எனது கிராமத்தில் கூட நான் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன். நான் பல எதிர்பார்ப்போடு இருந்த கொண்டு இந்த சபையை நான் அணுகினான். எனது குறுகிய அந்த ஒரு அறிவழி கிராமம், அந்த கிராமத்துக்கு பல தேவைகள் இருந்தது. பல கடிதம் எழுதினேன். ஒவ்வொரு ஆண்டும் ஓராம் ஆண்டு அதாவது ஆண்டு துவங்கின ஆண்டு கட்டாயம் ஒரு கடிதம் எழுதுவேன், அங்கே வழங்கப்படுவேன். ஆனால் எதுக்குமே எங்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப்படவில்லை. இந்த போர்க்கால சூழலிலே எமது அந்நிய சக்திகளுக்கு அப்பால் ஏற்பட்ட போரிலே 9 சனசமூக நிலையங்கள் இருந்த நிலையிலே, அப்போது 8 சனசமூக நிலையங்கள் இருந்த நிலையிலே எங்களுடைய அறிவொளி சனசமூக நிலையம் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு சனசமூக நிலையம். அதுக்கான ஆதாரங்கள் அனைத்துமே நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு இந்த சபைக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் எந்த ஒரு நிலையிலேயுமே எங்கள் சனசமூக நிலையத்தை எந்த ஒரு தருணத்திலும் திருப்பி பார்க்க முடியவில்லை அந்த சபையால். உண்மையில் எமது சனசமூக நிலையம் புறக்கணிக்கப்பட்ட போதிலும் கூட நாம் மிக தெளிவாக இருந்தோம். எங்களால் கேட்கப்பட வேண்டிய தருணங்கள் அனைத்தையும் போய் கேட்டோம். எமது வீதிகளை கேட்டோம், ஒழுங்கைகளை கேட்டோம், கிணறுகளை கேட்டோம். ஆனால் சிலருக்கு செய்யப்பட்டது கிணறுகள் இல்லை, வீதிகள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஒரு வீதி நாங்கள் கேட்டது 680 மீட்டர் நீளமான வீதியை கேட்டோம், குறுக்கு வீதிகளை கேட்டோம், 8 வீதிகளை கேட்டோம். ஒரு வீதி கூட எங்களுக்கு போட்டு தரப்படவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு மீட்டர் வீதி போடுவதற்கான நிதி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. நாம் இருளில் மூழ்கினோம், கேட்டோம், கிடைக்கவில்லை. இதுவரை எங்களுக்கு 2 மின்குமல்கள், அதாவது லைட் வீதி விளக்குகள் மட்டும் பொருத்தப்பட்டன. மிகுதி அனைத்துமே எங்களது முயற்சியால் நாங்கள் போட்டது. ஆனால் அதை திருத்துவதற்கு கூட நாங்கள் பல முறை அவர்கள் உதவி செய்து கேட்ட போது அதுகளை எங்களுக்கு நிவர்த்தி செய்து தந்திருக்கிறார்கள். நான் மறக்கவில்லை. சரிதானே? அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலைகளில் தான் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. மற்றபடி நாங்கள் இந்த தேர்தலில் வர வேணுமென்றோ நிற்க வேணுமென்றோ தேவை நாங்கள் உணர்ந்ததில்லை. இது ஒரு ஆக்சிடென்ட். என்ன வர வேண்டது ஒரு எதிர்பாராத ஒரு நிலைமை. நான் இதுக்கான எந்த அடித்தள வேலையை நான் அரசியல் என்ற நோக்கத்தில் இருக்கவில்லை. அதுக்கான அடித்தள வேலையை நான் செய்யவில்லை. எந்த ஒரு தருணத்திலையும் அதற்கு நான் சிந்தித்ததில்லை. நாங்கள் மிக மிக பல விடயங்களில் நான் சொன்னது இந்த ஒரு அறிவழி கிராமத்தை மட்டும் பற்றித்தான். இன்னும் இருக்கிறார், இன்னும் உலக மாற்றங்கள் இருக்கிறது. நாங்கள் போனால் சுடலை எடுத்துக்கொண்டு பார்த்தார், சுடலையில் போனால் ஒரு கொடியை கொண்டு போனால் அங்க போற ஒவ்வொரு தருணத்திலே நான் பெரும்பாலும் அந்த சுடலையில் சாவுகள் நடந்தால் அங்க போற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கு. நான் போனேன். ஆனா அங்க போற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் எங்கட மக்கள் விசனப்படுறதை நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன். ஏன் சுருக்கமா சொல்ல போனா திறந்த வழி சுடலையில் சுற்று மதில்களோ சுற்று வேதிகளோ இல்லாத இடத்தில் கேக் போடப்பட்டிருக்கு. என்னதுக்கு அந்த கேக்? எங்கேயுமே கேக் போடுறதா இருந்தா சுற்று வேதிகள் அமைப்புகள் இருந்தா தான் அதுக்கு ஒரு கேக். ஆனா அங்கு எதுவுமே ஒரு வரையறை இல்லாத இடத்துல ஒரு கதவு போடப்பட்டிருக்கிறது. இதை நீங்க நான் சிந்திக்க வேணும். அதுக்காக நான் நிறைய குறை சொல்லி நான் இந்த இவையை பற்றி நான் குன்பமுக்கும் போவேன். ஆனால் நாங்கள் கதைக்க வேண்டிய நேரத்தில் கதைத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் இன்று அரசியலுக்கு வர வேண்டி வந்தவன் இல்லை. எங்களோட தேவை உணர்ந்து எங்களோட நிலைமையை அறிந்து வர வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில வந்தவன். அந்த தருணத்தில் நான் இதையுமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆசனத்தில் இருந்து நான் செய்யக்கூடிய எனக்கு தருணம் கிடைச்சிருந்தா நான் பலதை அடுக்கிக் கொண்டு போவேன். எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். ஆனால் நான் அந்த தருணத்தில் இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து வாருங்கள், இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்து வாருங்கள். நான் எவ்வாறு செயல்படுவேன் என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றேன். நான் அரச நிதிகளை பயன்படுத்துவதற்கு நான் எப்போதுமே சரியான ஒரு திட்டமிடலை வைத்திருக்கிறேன். எனது தனிப்பட்ட தன்னிச்சையான செயல்பாடுகளை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் இப்போது கூட இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து பொது கட்டமைப்புகளையும் உள்வாங்கி அவர்களது சரியான அரவணைப்போடு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். தன்னிச்சையான எந்த ஒரு செயல்பாடு செய்ய மாட்டேன். ஒரு தனி மனிதனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு தனி மனிதனுக்கு எந்த ஒரு சலுகையும் செய்ய மாட்டேன். நான் எப்போதுமே ஒரு பொது கட்டமைப்பு கூடாத என்ற பயணத்தை செய்து கொண்டு போவேன். அதில் இந்த மாதிரி கருத்து ஒரு தனி மனிதனை நான் என்றுமே இந்த பொது வேலையை பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு சந்தர்ப்பத்தை தாங்கும். நான் எல்லாரையுமே எல்லா பிரதேசங்களையும் இந்த 7ஆம் பட்டாளத்தில் இருக்கிற எல்லா பிரதேசத்தையும் ஒரே சீராக ஒரே பார்வையில் ஒரே நேர்கோட்டில் கொண்டு போறதுக்கு நான் முயற்சிப்பேன். அப்படி ஒரு தருணம் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் என்னை துணிவோடு வந்து என்னடானுங்க. அதுக்காக எந்த கதவுகளும் கூட்டப்படாது. நான் பலமுறை பலவரை சந்திக்கின்ற பிரதேச சபைக்கு போயிருக்கிறேன்.
ஆனால் 3 தடவை சந்திக்க போன போது நான் சந்திக்க முடியவில்லை. சரிதாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். எந்த நேரமும் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குவேன். இன்றைக்கு சுழலை எடுத்து பாருங்கள், சரியான கட்டமைப்பு இல்லை. இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ சுழலுக்கு போய் பாருங்கள், எப்படி எல்லாம் நிர்வகிச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகத்தில் எப்படியான ஒரு வேலை திட்டங்கள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது, அது கூட அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன இன்றைக்கு நாங்கள் முன்மொழியப்பட்ட வீதிகள், விக்னேஸ்வரா வீதி என்று அந்த வீதி என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் இப்போது விக்னேஸ்வரா வீதி இந்த வீதி என்று சொல்லி வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த விக்னேஸ்வரா வீதியில இப்ப நாங்கள் போலவர கூட்டத்தில் கூட நாங்கள் பின்னல்லப்பட்டது எங்களை பகுதியில் வீதி அபிவிருத்தி என்றது மிக குறைவாகத்தான் இருக்கு. நான் இன்றைக்கு 7ஆம் வட்டாரத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் என் கால்கள் பதிந்துள்ளன. யாராலே மறக்கவும் முடியாது, போய் என்று யாரும் சொல்லவும் முடியாது. அப்படி யாராவது சொல்லுவார்களாக இருந்தால் அந்த வீட்டில் அந்த உரிமையாளர் இல்லை என்றுதான் அர்த்தம். 7ஆம் வட்டாரத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நான் போயிருக்கிறேன். அனைத்து மக்களின் தரநிலையை நான் வந்திருக்கிறேன். அனைத்து வீதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும், இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு. அனைத்து வீதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அனைத்து வீதி கட்டமைப்புகளை பார்த்திருக்கிறேன். அனைத்து ஆலயங்களை பார்த்திருக்கிறேன். அனைத்து சரசமூக நிலையங்களை பார்த்திருக்கிறேன். அனைத்து முன்பணிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் வித்தியாசங்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. இதுகளை நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த மாற்றங்கள் இந்த மண்ணு கூடாக, இந்த மக்களுக்கு இருக்கிற மக்கள் தெரிவு கூடாக இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தாருங்கள், தந்து பாருங்கள். இருக்கார் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பம் போதும். ஒவ்வொருத்தருக்கு வழங்கப்படுகிற 4-5 ஆண்டு சந்தர்ப்பம் போதும். அவர்கள் செய்த நிறைய காணும். இன்னொருக்கு கொடுங்க அந்த சந்தர்ப்பத்தை. அப்போதான் எனர்ஜி கொண்டு வரும். அந்த எனர்ஜியை வந்து செய்வார்கள். இந்த மண்ணுக்கு அது வித்தியாசமா இருக்கும். அதுக்கான குறை சொல்லி அதற்கு கொடுக்க வேண்டாம் சொல்லி. ஆனா சந்தர்ப்பத்தை ஒரு மாற்றத்தை கூட காட்டுவோம். அந்த மாற்றங்களை விரைவிக்க நாங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம். அடுத்ததாக இங்கே நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்று சொல்ல வரலாம். ஒன்றை மட்டும்தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன். வேறு எதையுமே நான் சொல்ல விரும்பவில்லை. நான் அதை செய்வேன். கோயிலுக்கு ரோட்டு போட்டுத்தாரன், அதுக்கு ரோட்டு போட்டுத்தாரன், இதுக்கு தண்ணி வெட்டுத்தாரன், அதுக்கு மண்டபம் காட்டுறேன். இதுகள் எதுவுமே இல்லை. என்ற அறிவு கட்டிய வரையில், என்ற ஆளுமை கட்டிய வரையில் இந்த சபைக்கூடாக எனது மக்களுக்காக எதை பெற்றுக் கொள்ள முடியுமோ அதை பெற்றுக் கொள்வதற்கு நான் 24 மணி நேரமும் எனது அர்ப்பணிப்பான சேவையை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. உண்மையாகவும் நேர்மையாகவும் நேர்வழியில் நின்று வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த வழியில் ஏதாவது தவறுகள் நீங்கள் காணப்பட்டால் எந்த தடையும் இல்லாமல் என்னை நீங்கள் அணுகலாம். நீங்கள் என்னை அணுகுவதற்கு பல வழிகள் உண்டு. நான் தனிய விலையில எனக்கு பின்னால பல பேர் வெளியினேன். இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் தனிய விலையில எனக்கு பின்னால சட்டமன்ற நிலையங்கள் இருக்கிறது, கழகங்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, எல்லாமே பொது கட்டமைப்புகளை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்கள் என்ன பிடிக்கிறதா இருந்தால் நான் இந்த மண்ணிலான் இருக்கிறேன். நான் வேறு இங்கு போகிறேன். சரி நான் ஒரு நேரத்தில் நான் எல்லாரும் கூட எனது நிலையத்தை அணுகலாம், எனது அயல் நிலையத்தை அணுகலாம், எனது கழகத்தை அணுகலாம். எல்லாரும் அணுகி கொண்டு நீங்கள் என்ன வரலாம். அந்த நேரம் நான் எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிறதுக்கு, சுயமா செயல்படுறது, தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு இடமே இல்லை. ஒரு லோக்கலா நான் இப்ப செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக விரும்புகிறேன். உங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன், நான் லோக்கல் நின்று செயல்படத்தான் நான் விரும்புகிறேன். அதாவது இந்த 7ஆம் வட்டாரத்து அனைத்து பொது கட்டமைப்புகளின் செயற்பாடுகளுக்கு ஊடாக எல்லோரும் ஒன்றித்த பயணத்துக்கு ஊடாகத்தான் இந்த பயணத்தை கொண்டு போக நான் விரும்புகிறேன். இதுல எந்த மாற்றத்துக்கும் இன்றைக்கும் எனக்கு இடமில்லை. அதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கிறேன். ஒரு சந்தர்ப்பம், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். நான் எனது ஆளுமையை காட்டுகின்றேன். அப்படி நீங்கள் எனது ஆளுமையை காட்டுறது போக அடுத்த முறை நான் போட்டியிட மாட்டேன். நீங்கள் எனக்கு சந்தர்ப்பம் தந்து அடுத்த முறை இருக்கும்போது நான் போட்டியிட மாட்டேன். ஆனா அந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். நான் அப்போது பட்டியலிட்டு காட்டுகின்றேன். நான் எனது காலப்பகுதியில் இந்த பிரதேச சபையில் நான் வகித்த காலப்பகுதியில் என்னென்ன செய்ததை நான் பட்டியல் போட்டு காட்டுகிறேன். அதுக்கான ஆளுமை எனக்கு இருக்கு, அதுக்கான திறமை இருக்கிறது, அதுக்கான பலம் இருக்கின்றது. அரசு நிதிகளை நம்பி நான் செயல்பட விரும்பவில்லை. எனக்கு பொது நிதிகள், புலம்பெயர் உறவுகளுடைய நிதிகளை பயன்படுத்தக்கூடிய வல்லமை, ஆளுமை அனைத்தும் எனக்கு இருக்கின்றது. அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த நிதிகளை பயன்படுத்தி இந்த மக்களுக்காக
எமது மக்களுக்காக, என்னை நம்பிய மக்களுக்காக, எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் அர்ப்பணிப்போடு செயற்பட என்றுமே தயாராக இருக்கின்றேன். இதில் எந்த நளின போக்கோ எந்த நெடிவு சுழிவு போக்கோ இல்லாமல் என்றுமே நிதானமாக வேலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுயேட்சைக்குழு 1 தொலைக்காட்சி சின்னத்திலே போட்டியிடுகின்ற திரு ஜினா கண்ணதாசன் அவர்கள் அவருடைய எதிர்கால இந்த மக்களுக்கான சேவை தொடர்பான விளக்கங்களை மக்களுக்கு வழங்குகிறார். என்னிடத்திற்கு வருகிறவர்களுக்கும் எமது அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களை மற்றும் எம்மோடு சமனாக எமது வட்டாரத்தில் வெவ்வேறு கட்சிகளில் போட்டியிடுகின்ற எமது அன்புக்குரிய வேட்பாளர்களை மற்றும் இன்றைய இந்த பரப்புர சங்கம நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கும் தமிழாலய மாகாணி சனசம நிலைய நிர்வாகத்தினர் மற்றும் அதன் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது கருத்தை எமது வாக்காளர் பெருமக்களிடம் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நேற்றைக்கு தேர்தல் களத்தில் இருந்தவர் அல்ல. நான் இந்த 2025ஆம் ஆண்டு 3வது தடவையாக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றேன். அது எனது வேட்பாளர் பெருமக்கள் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். நான் ஒன்றை கூறிக்கொள்ளவாக இருக்கின்றேன். அது எமது கிராமத்தில் உண்மையில் பல சமூக கட்டுமான பணிகள் நிறையவே காணப்படுகின்றன. அந்த கட்டுமான பணிகள் ஒரு நிகழ்ச்சி இல்லாத முறையில் எமது பிரதேச சபை ஆரம்ப காலத்தில் இருந்த உறுப்பினர்களாக சரி அல்லது அன்றைய தலைவர்கள் செயலாளர்கள் உட்பட நான் ஒரு சமயம் அந்த பிரதேச சபையில் எதிர்கட்சி வரிசையிலே எமது ஒரு கட்சியில் போட்டியிட்ட போது எதிர்கட்சி வரிசையிலே இருந்தான். அந்த அடிப்படையில் அன்றைய காலகட்டங்களில் பல வீதி அபிவிருத்திகள், அதாவது எமது பிரதேசத்தில் 7ஆம் வட்டாரத்தில் உள்ள வீதிகள், அதாவது 300 மீட்டர் தூரமான வீதிகள், 500 மீட்டர், அதிலும் வேகமான 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமான வீதிகள், பல வீதிகள் பல மோசமான நிலையில் காணப்பட்டிருந்தது. அந்த நிலையில் நாம் அந்த காலப்பகுதியில் நமது பிரதேசவைக்குள் அந்த 2020ஆம் ஆண்டு நான் உள்ளூராட்சி சபையில் போட்டியிட்டு அந்த எதிர்கட்சிகளில் இருந்தபோது நான் எங்களை வட்டாரத்தில் நான் அதை குறுகிய ஓட்ஸ் வித்தியாசத்தில் நான் அதை வெல்ல முடியாமல் எதிர்கட்சிகள் செய்திருந்தேன். அப்போது அந்த நிலைமையில் என்னோடு போட்டியிட்டு வெற்றியவர்கள் அங்கே அதாவது ஒரு பிரதேச உறுப்பினர்களாக கடமையாற்றினார்கள். அப்படி இருந்து எனக்கு ஒரு பெரிய கவலை, ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு அதாவது மேலும் அந்த ஒரு போற்றத்தக்க ஒரு நபர் எமது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டு இருந்தார். அந்த தருணத்தில் அந்த உறுப்பினர் அந்த காலகட்டத்தில் எங்களுடைய 7ஆம் வட்டாரத்துக்குரிய செயற்பாடுகளை கொஞ்சம் அந்த காலத்தை சரியாக இழுக்கடித்து அதை ஒரு வீணான காலமாகப்பட்டது எனக்கு ஒரு சரியான மனவருத்தம். அப்படி இருந்தும் நான் அந்த எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் அன்றைய காலத்தில் அது சக உறுப்பினர்கள் அங்கே வைத்தனர் பிரதேச சபையில். அவர்களுடைய அந்த உறுப்பினர்களின் நிதி பங்களிப்பிலும் எமது கிராமத்தில் சில வீதிகள் பராமரிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நான் வாக்காளர் பெருமக்களை எங்களுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உண்மையில் நான் என்னென்று சொல்வதில்லை, நான்
எமது கிராமத்தை முற்றுமுழுதாக நேசிப்பவர். நான் ஒருவரோடையும் அது எந்த நிலையமாக இருந்தாலும் சரி, விளையாட்டுக் கழகமாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது எமது கிராம சேவல அலுவலகம் அல்லது எமது அமைப்புகள், அதாவது எமது 7ஆம் வட்டாரத்தில் உள்ள எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, ஒருவரையும் நான் புறந்தள்ளி பார்ப்பது எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அந்த விதியில் நான் எமது கிராமத்தில் நான் எமது வீட்டில் தனிப்பட்ட வேலையில் செயற்படுவதை விட நான் நேசிப்பது எமது சமூகத்தை. அது மக்களுக்கும் தெரியும். என்னிடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல உடனே நிற்பேன். இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அல்லது இதுக்கு நான் போகக்கூடாது என்ற அந்த ஒரு சிந்தனையே மனதிலே இல்லை. நான் அப்படியான நான் என்னை பற்றி நான் கூறுவதை நீங்கள் நினைக்கப்படாது. நான் எனக்கு அந்த வெள்ளளவிலும் அந்த எண்ணம் வைக்கவில்லை. நான் எமது கிராமத்தை 100% பலப்படுத்த வேண்டும். எமது கிராமம் உண்மையில் நான் மூலக்கோடியம் 2009ஆம் ஆண்டு நான் மூலக்கோடியம் வந்ததிலிருந்து நான் இதுக்கு முன்னே நான் சில சட்ட ரீதியில போட்ட நீங்கள் அமைப்பு முன்னே நான் அதை குறிப்பிடாமல் நான் அதற்கு சரியான பதத்தை குறிப்பிடாமல் சில கருத்துக்களை சொல்லலாமல் இருக்கின்றேன். நான் ஏற்கனவே மூலக்கூடிய அந்த பிற்பாடு நான் எனது கல்விப்பராயத்தை உயர்தரங்களை முடித்து விட்டு நான் சில அரசியல் கட்சிகளோட இதில் செய்கிறேன். உண்மையில் நான் செய்யல அடையலும் எனக்கு அந்த சந்தர்ப்பங்களில் தெரியலை. அந்த நேரம் தவறவில்லை. நான் ஆவலோட அந்த சந்தர்ப்பங்களில் நின்ற நான் இந்த கிராமத்தை ஒரு எப்படியும் ஒரு 100% நான் டெவலப் பண்ணணும், அபிவிருத்தியில் கொண்டு வரணும், வாழ்வாதார திட்டங்களை கொண்டு வரணும், சமூக கட்டுமான பணிகளை மேற்கொள்ளணும், சனசம நிலையங்கள் முன்பள்ளிகள் போன்றவற்றின் இந்த கீழ்மட்டங்களில் உள்ள முன்பள்ளிகள் சனசம நிலைய கட்டிடங்கள் போன்ற செயற்பாடுகளை நான் இங்கே சபை ஊடாக பெற்று அந்த நான் ஏற்கனவே பயணித்த அந்த கட்சிகளோட கேட்டிருந்தான் பல நான் 2010ஆம் ஆண்டு ஒரு நாடக கட்சியில் நான் இருந்தேன். அது நான் 4 வருஷமாக அந்த கட்சியில் பயணிக்கிறேன். எவ்வளவோ 7ஆம் வட்டாரத்திற்கு நான் லிஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளவோ கடிதங்கள் நான் அனுப்பியிருந்தேன். இன்னிடத்தில் இந்த குறைபாடுகளுக்கு எங்களோட 7ஆம் வட்டாரத்தில் இந்த வீதியில் எவ்வளவு மீட்டர் சேதமாக்கப்பட்டிருக்கு, இதை என்னோட சபையோடாக இதற்கு நிவர்த்தி செய்தாங்களோ அது எவ்வளவோ கடிதங்கள் அனுப்பியிருக்கு. அந்த கடிதங்கள் அனுப்பி எனக்கு அந்த நான் அனுப்பியே எனக்கே அந்த கடிதம் எழுதியே அனுப்பணும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் என்னை அறியாமலே நான் சில அவர்களோட சில முரண்பாடான கருத்துக்களும் நான் கேட்க வேண்டியும் வந்தது. ஏனென்றால் அது எனக்கு சரியான ஆதங்கம். நாங்கள் அங்கே வண்டியில் நாங்கள் எவ்வளோ உணர்வுகள் துன்பங்கள் எல்லாம் பட்டு தான் வந்தனாங்க. அந்த கலை முடியவில்லை. இங்கே வந்து பார்த்தால் இங்கே எமது கிராமம் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. நாங்கள் விடையில எங்களோட பணியை எங்களோட சமூக பணியை நாங்கள் எப்போதும் அப்பவும் விடையில. நான் வந்து முதல் செய்தவையில ஒரு கட்சியில முதலாவதாக உறுப்புரிமையாக நினைத்ததுதான் முதலாவது நான் நினைத்தேன். அதை நம்பித்தான் அந்த கட்சியோட நான் போனான். அவர்கள் அதை எனக்கு எங்கள் கிராமத்தை முன்னேற்ற வேண்டக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைவிட்டார்கள். திறமில்லை. அது எனக்கு பெரிய ஒரு மன வருத்தம். அதிலிருந்து நானாகவே அந்த உறுப்பினரிலிருந்து விலகி நான் மக்களுக்கு என்னென்னத்தை யாரிடமிருந்து எப்படி பெற்றுக் கொடுக்கணுமோ, எமது கிராமத்தில் அபிவிருத்தியை எந்த வகையில் கொண்டு போய் செல்லணுமோ, எந்த வகையில் அபிவிருத்தியை செய்யணும் என்ற நோக்கோடு மீளவும் ஒரு அரசியல் கட்சியோடு இணைந்து 6வது கொடுக்குறவர்கள்ட்ட வாங்கி எமது கிராமத்தை வளர்த்து எமது மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வோம் என்ற ஒரு நோக்கோட இன்னொரு அரசியல் கட்சியில் நான் 2014ஆம் ஆண்டு இணைந்து அவர்களிடமிருந்து எவ்வளவோ திட்டங்களை, அதாவது அன்றைய காலத்தில் ஒரு சிறு திட்டங்களாக தான் இருந்தது. இப்போது பெரிய பெரிய திட்டங்கள். அன்றைய காலத்தில் மூலக்கூடிய அந்த நேரங்கள், அந்த நேரத்தில் வாழ்வாதார திட்டங்கள், சமூக
புனரமைப்பு திட்டங்கள் மற்றது சிறு சிறு வீதிகள் புனரமைப்பு என்ற திட்டத்தில் நான் அந்த 2ஆம் தடவையாக இந்த கட்சியிடமிருந்து பல வேலை திட்டங்களை வந்து எமது கிராமத்தில் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அது அந்த அந்த திட்டங்களை பெற்ற எங்களோட வாக்காளர் மக்களுக்கும் தெரியும், அந்த பொது அமைப்புகளுக்கும் தெரியும். அதே போன்று நாம் அன்றைய காலகட்டத்தில் அந்த செயல்பட்டுகள் வருகையாக நான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவோம். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயம், நான் அந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் வந்து போட்டியிட்டு 2020ஆம் ஆண்டு போட்டியிட்டு 32 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஒரு எதிர்கட்சி நிலையில் தள்ளப்பட்டான். 2ஆம் நிலைக்கு வந்தனால் அதில் ஒரு தெரிஞ்ச விதியம். அப்படி இருந்த காலப்படியில் அந்த காலத்திலே அந்த பிரதேச சபையில் எமது சக உறுப்பினர்கள் அங்கே அங்கம் வகித்தனர். வட்டாரத்திலிருந்து போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்று எமது புத்தூர் பிரதேச சபையில் ஒரு உறுப்பினர் வைத்து 4 அங்கத்தவர்களாக மெம்பர்ஸாக இருந்தார்கள். அப்படி இருந்த வகையிலும் அவர்கள் எமது கிராமத்தை கைவிடவில்லை. அந்த கிராமத்தில் ஒரு அக்கறையோடு அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எங்களது கிராமத்தில் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய கிராமம் ஊரணி கிராம வரிக்கப்பெற வீதி 20 லட்சம் ரூபா, இந்த தனிப்பட்ட 5 லட்சம் ரூபா அந்த பொறுமதியே எமது சார்பாக அந்த எங்களோட வட்டாரத்துக்கு ஒதுக்கி அந்த வீதி முன்வைக்கப்பட்டது. அப்படியாக நான் பலரிடம் போட்டியிட்டு நாங்கள் எங்கள் கிராமத்தை வளர்க்கணும் என்ற ஒரு சொற்செயலை நாங்கள் முன்வந்தலாம். இப்பவும் நான் உங்களுக்கு புதியவன் இல்லை, நான் என்றும் ஒரு படைய முகம். நான் மக்களாக நின்று சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். எமது திட்டம் எமது இந்த 7ஆம் பட்டாளத்தினை 100% நான் வெற்றிகரமாக கொண்டு வருவேன். என்னை நம்புங்கள், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். 100% என்ற அந்த ஆண்டு கால பகுதியில், அதாவது பிரதேச வேலை ஒரு மெம்பராக அங்கம் வைக்கிற அந்த ஆண்டு காலம் 3 வருஷமாக இருக்கலாம் அல்லது 5 வருஷமாக இருக்கலாம். அந்த காலத்துக்குள் நான் இந்த புத்தூர் 7ஆம் வட்டாரத்தை அனைத்து கிராமத்தில் உள்ள வீதிகள், பொது கட்டமைப்புகள், சமூக கட்டமைப்புகள், அதாவது வாழ்வாதார திட்டங்கள் போன்ற, அதாவது எங்களுடைய பிரதேசவை கட்டக்கரைகள் அபிவிருத்தி திட்டத்திற்குள் உள்வாங்கப்படுகின்ற திட்டங்களை 100% எமது இந்த 7ஆம் வட்டார பிரதேசத்தில் நான் என்றைக்கும் நிறுத்தி செய்து முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது எனக்கு ஒரு சந்தர்ப்பம். நான் இது 3ஆம் தடவையாக போட்டியிடுகிறேன். இது நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. நான் பழையவனும் அல்ல, புதியவனும் அல்ல, எப்பவும் பழைய முகம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் இப்போது ஒரு சுயேட்சை வேட்பாளராக எந்தவித கட்சிகளின் ஒரு அனுசரணை எந்த கட்சியிலிருந்து விலகி சுயேட்சை வேட்பாளராக எமது கிராமத்தை நான் சுயேட்சையாக சுயமாக 100% நான் அபிவிருத்தியில் முன்னெடுத்து செல்வேன் என்பதை கூறி தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை குழு 1 தொலைக்காட்சி சின்னத்திலே போட்டியிடுகின்ற திரு ஜினா கண்ணதாசன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய இந்த பரப்புரை சங்கம நிகழ்வில் உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 எமது 7ஆம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் இந்த நிகழ்வு தொடர்பான அறிவித்தல்களை வழங்கியிருந்த நாங்கள் அந்த அடிப்படையில் ஒரு சில வேட்பாளர்கள் தாங்கள் கலந்து கொள்ள முடியாமைக்கான காரணத்தை தெரிவித்திருந்த போதிலும் இன்னும் சில வேட்பாளர்கள் எந்த விதமான ஒரு அறிவிப்புகளும் நமக்கு வழங்கவில்லை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பரப்புரை சங்கம நிகழ்விற்கு வருகை தந்திருந்த வேட்பாளர்களுக்கு மீண்டும் நாங்கள் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய மக்களுக்கான திட்டங்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே சிறப்பாகவும் மிக தெளிவாகவும் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே
வேட்பாளர்கள் தங்களுடைய மக்களுக்கான சேவைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே வாக்காளர்கள் என்ற ரீதியில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான தலைவர்கள் உங்களுடைய கிராமத்தின் அதாவது எங்களுடைய கிராமத்தின் அபிவிருத்தியை நோக்கி அதை எதிர்பார்த்து உங்களுடைய வாக்குகளை சரியான முறையிலே வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நிறைவுரையினை வழங்குவதற்காக நாம் அழைத்திருக்கின்றோம் நமது கிராமத்தின் மூத்த கலைஞரும் கவிஞரும் மற்றும் தமிழாலயம் சனசமூக நிலையத்தினுடைய போசகருமாகிய தமிழாலயம் சனசமூக நிலையத்தினுடைய போசகருமாகிய புதுவை அன்பன் ஐயா அவர்களை நிறைவுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். வாக்காளர் பெருமக்களுக்கும் வணக்கம். இது ஒரு விவாத மேடை அல்ல. உண்மையிலேயே இது ஏன் இங்கே நடத்தப்படுகிறது என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கு இருக்கும். இந்த உண்மையிலே இங்கே யாரார் வேட்பாளராக கேட்கின்ற விவரம் வைத்தார் எனவு கூட தெரியாது. ஆக்கம் அவர்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை மக்களிடம் பெற்றுக் கொள்வதற்கும் மற்றது எங்களுடைய சில விருப்பங்களை சொல்வதற்கும் ஆன ஒரு களம் மட்டுமே. இது அரசியலை பற்றி விவாதிக்கிறதோ வேறு திட்டங்களை பற்றி விவாதிக்கிறதோ இல்லை. சரி, அப்படின்னு சொன்ன இந்த அபிவிருத்தியை மையமாக கொண்டதுதான். உண்மையிலே அபிவிருத்தி என்பது சாதாரண விடயம் அல்ல. உலகத்திலேயே வல்லரசுகள் கூட தங்கள் நாட்டை முழுமையாக அபிவிருத்தி கொண்டு வந்துட்டோம்னா இல்லை. அப்படி இல்லை. அது தொடர்ச்சியான அபிவிருத்தி என்பது ஒரு தொடர் கதை, ஒரு தொடர் பயணம். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு இல்லை, ஒரு நிறைவு இல்லை, பூர்ணமான நிறைவு வரப்போதும் இல்லை. எங்களை இந்த பாழ்பட்ட மனங்கள் அதை நிறைவடைய போவதும் இல்லை. தேவைகள் அதிகம் இருக்கு. அப்படி இருக்கிற எங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு. ஒரு மனுஷனை யாராலே திருப்திப்படுத்தி விட முடியாது, கடைசி வரைய முடியாது. அது தொடர்ந்து கதையாகவே இருக்கு. ஆகவே இந்த பொது பணியில் ஈடுபடுற எல்லாருக்கும் இது ஒரு சவாலான விஷயம்தான். பொது பணியில் ஈடுபடுகின்ற குறைகளுக்காக இருக்கலாம். அது நிச்சயமாக அது அப்படி வருது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால், இந்த வட்டாரத்தில் 9 சனசமூக நிலையம் கொண்டு நினைக்கிறது. அப்போ எல்லா நிலையத்தினருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பல தேவைகள் கட்டாயம் இருக்கு. எங்களுக்கு இங்கே இருந்து பார்க்க அங்கே கூட செய்த மாதிரி இருக்கும், அங்கே இருந்து பார்க்க இங்கே உங்கள் கூட செய்து கொண்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இப்படி ஆனால் அந்த பகுத்து பார்க்குற மனங்களும் எங்களுக்கு. அப்ப அந்த வகையில எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த நிலையத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது உங்கள் வேட்பாளர் பெருமக்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு. இரண்டால் தேவையான எல்லாருக்கும் இருக்குத்தானே. சிங்கள நாட்டில் மட்டும் ஏதோ முழுசா அங்கே எழுத போகிற ரோட்கள் இருக்கு. அப்ப இங்கே என்ன பிரச்சனை என்றால், ஒவ்வொரு மக்களுடைய பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற விடயங்களை கவனம் செலுத்த வேணும் என்று உங்களை நாங்கள் பணிவாக கேட்டுக்கொண்டு, மற்றது இங்கேயும் எங்களுக்கு என்ன முதன்மையான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், இந்த கூட்டுத்தனைக்கு பகுதிக்கு ஒரு பாதை என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி தேவைப்படும். சாதாரண புதிதாக போட வேண்டிய ஒரு வீதி, அது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. சில வேளை பிரதேச சபையாலையும் அதை சாதிக்க முடியுமோ தெரியல. ஏன்னு சொன்னால் புதுசாக போனவன். அப்ப அப்படி ஒரு நிலைமை விளையாட்டுல இதில் தெளிவாக எல்லா ஒன்று கூடி இதை கவனத்தில் எடுக்கணும். அந்த கொடுத்தனை வீதியை செப்பறதுக்கு அது எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளோட கூட செய்யலாம். இதை முதன்மையான விஷயமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றது இந்த எங்களுடைய
மயானம் உண்டு. அது ஏது உண்மையிலே சுடலையாக கிடக்கிறது. இந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களை சுடலை என்ற பேரோட சுடலமையே கிடையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்பவுமே அரசாங்கத்திட்ட தான் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். பிரதேச சபை தான் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறோம். முதல் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோமோன்னு பார்ப்போம். வெள்ளம் நிற்கிறேன்னு யார் காரணம்? அரசாங்கத்தை சொல்கிறதோ என்ன பிரதேச சபையை சொல்கிறதோ வாய்க்கால் வரும்போது நாங்கள் வச்சு மூடி போட்டு வெள்ளம் வந்துடுதுண்டு மற்றவரை கட்டுறோம். நாங்கள் மனுஷனாக முதல் மாறணும். உண்மையாக தோட்ட வழிகள் வந்த அதிர்கள் இல்லாத நாங்கள் வெளிப்போம். வாய்க்கால் தண்ணி போகிற இடத்துலாம் குப்பையாக கொட்டிக்கணும். இதை கொட்டி போட்டு வெள்ளம் தெரிஞ்சு முதல் நாங்கள் அடுத்தவனை கேட்கின்ற மக்கள் தான் இந்த தேசத்தை எப்போ இந்த மக்கள் தேசத்தை நேசிக்கணுமோ அப்போதான் ஏன் இல்லா சரியாக நான் இல்லை இங்கே நின்று வந்து அங்கே நின்று வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்து இந்த வாய்க்காலை விட்டு இதைத்தான் நாங்கள் யோசிப்போம். நான் என்ன செய்தேன் இந்த சமூகத்திற்கு மற்ற சக மனிதனுக்கு நான் என்ன செய்தன்றதை ஒவ்வொருத்தரும் நாங்கள் சிந்திப்போம். எல்லாத்துக்கும் நாங்கள் அடுத்தவரை தான் எதிர்பார்க்கிறோம். அரசாங்க நிவாரணத்தை, அரசாங்க உதவி, அரசாங்கத்தினுடைய பிரேத சபையைத்தான் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு கேள்வியை கேட்டேன்னா ஒரு நாடகம் போட்டேன்னா அந்த பயங்கரமான பகுதி அதை சொல்லணும். என்னன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பேர் ஊர் வெள்ளம் ஆர்ப்பாட்டம் செய்யணும். எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யணும். என்னடா என்றால் ஒரு நேசித்து போச்சு. அது மடக்குதான். அதை தூக்கு அதை பிரேதவை செய்யலை, அரசாங்கக்காரன் சொல்லியலை, அது சம்மந்தப்பட்ட துறைகளை செய்யலை என்று போராட்டங்கள். அப்போ அதால் வந்தால் ஒரு விவசாயி என்ன தனக்கு கூட்டமாக இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. உதவி பிரச்சனை. அவன் மண்மட்டு வந்தவன் அப்படி பக்கத்தில் தாட்டு போட்டான். அவன் போட்டான் ஏதாவது நாடா அவன். அப்போ அது பெரிய வரவேற்பு இருந்தது. பெங்களூர் ஒரு சின்ன பிரச்சனைக்கு அந்த நாயை அப்படி தாட்டு போட்டு நீ போடுறதுக்கு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வாக்கில் குறித்து ஆர்ப்பாட்டம் பேரது. அவை உப்பைப்படி இப்படியான இடங்கள்ல நாங்கள் எங்களை பற்றி சொல்லுவோம். சமூகத்தை நாங்கள் சிந்திக்காமல் இன்னொரு பக்கத்தை இன்னொரு அதிகாரிகள்கிட்ட மட்டும் எதிர்பார்க்கிற எனக்கு அதை செய்தான தகுதி எனக்கு இல்லை. மனுஷன் தன்மையே இல்லை. நான் இந்த மண்ணை இந்த ஊரை நான் நேசிக்கும் என்ன என்ற ரோட்டை நான் சூப்பராக வச்சுருக்கோம். அப்படி நாங்கள் யாரை எடுத்துக்கிறோம் இல்லை. ஆனால் கற்பனை அப்படி செய்யணும். சரி, நான் சொல்கிறதுதான் வந்து இந்த பொட்டுத்தர வீதிக்க நீங்கள் உங்களுடைய வல்லமையை பயன்படுத்தி மனது இருக்கு. சின்ன சின்ன வீதிகள் கட்டுகள் நிறைய இருக்கு, போன நிறைய இருக்கு. ஆனால் அதை முதல் செய்யுங்கள். ஒட்டுமொத்த விதிகளை பயன்படுத்தி அதை செய்ய வேணும் என்று எங்களுடைய நிலையத்தின் சார்பாக கேட்டு. ஆனால் இது இந்த சங்கம நிகழ்விலே என்னன்னு சொன்னால் மற்ற வேட்பாளர்கள் வெளியில்லை. என்ன காரணமோ தெரியல, தவிர்க்க முடியாமல் வெளியிலோ என தவிர்க்க வேணுமென்றதுக்காக வெளியிலோ அது தெரியல. எல்லாரும் வந்திருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் எங்களுடைய அந்த இந்த கோரிக்கையை முன்னுரிவர் கோரிக்கையை மனத்தில் வச்சிருந்தாங்க. அங்கே அடிபடாமல் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். எல்லாருக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அங்கே இருக்க தவசாளருக்கோ மற்ற செயலாளர் கவிகளுக்கு தான் இது உதவியாக இருக்கும். இது உங்களோட மனதில் இருக்கணுன்றதுக்காகத்தான் இதை சொல்லி வைக்கிறேன். வேறு என்ன மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை மண்ணாக்காமல் உங்களுக்கு விரும்புகிறவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உங்கள் வாக்குகளை கொடுக்க வேணும். இது ஒரு காலத்தில் வேறு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பிரதேசம் நாங்கள் ஒரு பாதையில் போய் சரியோ உள்ளையோ ஒரு பாதை போய் ஒரு புள்ளியில் நின்று உச்சத்தை உயரத்தில் உச்சத்தை தொட்ட நாங்கள் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. நாங்களே பல திசையில் பல ஊராக பிரிஞ்சு பயணிக்கிற நிலைமை. இது எங்களோட வளர்ச்சியா இல்லது வீழ்ச்சியா அல்லது வரமா சாபமா தெரியல. இருந்தாலும் இந்த லட்சணை முடிச்சு போட்டு பிறகுண்டாலும் நாங்கள் எல்லாரும் ஒரே பயணத்தில் ஒரே பாதையில் போவோம், பயணிப்போம். நன்றி, வணக்கம்.
கவிஞரும் தமிழாளியம் சரசமணி நிலையத்துடைய போசகருமாகிய புதுவையர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இங்கு வருகை தந்த எங்களுடைய வேட்பாளர்கள் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் தொலைபேசிகளின் ஊடாகவும் தாங்கள் கலந்து கொள்ள முடியாமைக்கான காரணத்தினை தெரிவித்த வேட்பாளர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே வேட்பாளர்கள் இப்படியாக வாய்ப்பு கிடைக்காதா என்று எண்ணிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை எதிர்பார்த்தான் அவர்களுக்குரிய வாய்ப்பை ஒழுங்கமைத்திருந்தோம். அந்த ஒழுங்கமைக்கின்ற போது அனைத்து வேட்பாளர்களோடும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படியான ஒரு ஒழுங்கமைப்பு செய்கின்றோம். உங்களுடைய சம்மதம் உங்களுடைய வரவு இருக்குமா என்றதை கேட்டு தான் ஒழுங்கமைத்திருந்தோம். ஆனாலும் ஒரு சில வேட்பாளர்கள் வருகை தரவில்லை. அந்த அடிப்படையில் இன்றைய இந்த சந்திப்புக்கு வருகின்ற வாக்காளர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய சேவை உங்களுடைய சமூகத்தின் சேவை என்பதை அடையாளப்படுத்தி இன்றைய இந்த பரப்புரை சங்க வழிகளை நாம் நிறைவு செய்கிறோம். இல்லை இல்லை போன இருந்தாங்க ஒரு கதா எடுக்கிறேன் உங்களோட மெமரிக்கு